ஒட்டுமொத்தமாக அனைத்து இடங்களிலும் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வரும் ஜனவரி 9 திரைக்கு வராது என படத்தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்தித்து கூட்டணி வியூகங்கள் முதலான விஷயங்கள் குறித்து பேசினார். திருப்பரங்குன்றம் ஆலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் தனது தரப்பை கேட்காமல் தீர்ப்பு வழங்கக்கூடாது என ராம ரவிக்குமார் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு தாக்கல் செய்யவுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம் உள்பட 12 மாநிலங்களில் நடந்த 2ஆம் கட்ட SIR பணிகளில் 6,50,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் ராக்கியாப்பட்டி முருகர் கோயில் அகற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் அங்க பிரதட்சணம் செய்தும் மண்ணள்ளி வீசியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகளை நீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகளின்படி வருவாய்த்துறையினர் நடத்த வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. ஆட்சியில் இருக்கும்போது மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் மக்களின் கனவை கேட்டு அவர்களின் குறையை தீர்க்கப் போகிறேன் என்ற முதல்வர் ஸ்டாலின் அரசு சொல்வது கடைந்தெடுத்த கபட வேலை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் அதிகப்படியான இடங்கள் பெற்று அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என்று தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி தெரிவித்தார். சமீப காலமாக விஜய் தொடர்பாக செங்கோட்டையன் தெரிவித்து வரும் கருத்துக்கள் அவருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகரித்து வருவதை காட்டுகிறது என்று தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை முதல்வர் ஸ்டாலினை மிகவும் பாதித்துள்ளது. அதனால்தான் அவர் அரசு விழாவிலும் அரசியல் பேசி புலம்புகிறார் என பாரதிய ஜனதா MLA வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு பணம் 3000 ரூபாய் மீண்டும் டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கே போய்விடும் என்று பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்தார். தமிழகத்தில் அதிமுகவை ஒழித்துவிட்டு அந்த இடத்தை பிடிக்க பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 28,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 42,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அக்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். 4,58,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ள சென்னை கன்னிமரா நூலகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். நீலகிரி குன்னூர் வெலிங்டன் ராணுவ போர் நினைவு சதுக்கத்தில் அறிவு கூர்மையுடன் யுத்தம் என்ற வாசகத்துடன் முப்படை வீரர்களின் புடைப்பு சுவரோவியங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இவை டூரிஸ்டுகள் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஹரியானா மாநிலத்தில் 10 பெண் குழந்தை பெற்ற சஞ்சய் குமார் சுனிதா தம்பதி 11வது குழந்தையாக ஆண் குழந்தை பெற்றார். டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறி திருநெல்வேலி பெருமாள்புரம் அழகர் நகரில் வசிக்கும் 78 வயதான ரங்கநாதன் என்பவரிடம் 15 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்து அபகரித்துள்ளனர். ஊட்டியிலிருந்து சென்ற ஒரு தனியார் பஸ் மணலாடா என்ற இடத்துக்கு அருகே 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 17 ஆண்கள், 12 பெண்கள், 3 குழந்தைகள் என 32 பேர் காயமடைந்தனர். ஒருவர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. டெல்லி நொய்டாவில் நடந்து வரும் சீனியர் தேசிய குத்துச்சண்டை போட்டிகளில் நிகத் ஜரீன், பவன் பர்த்வால் மற்றும் சுமித் வெற்றி பெற்ற காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சி வெற்றி பெறாவிட்டால் நான் பதவி நீக்கம் செய்யப்படுவேன் என்று சொந்த கட்சியினரிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புலம்பி தீர்த்துள்ளார். தமிழகத்தில் என்ன நடக்கிறது என தெரியாமல் அவதூறுகளை கூறியுள்ளார் அமித்ஷா. அமித்ஷாவா இல்லை அவதூறு ஷாவா என நினைக்கும் அளவிற்கு உண்மைக்கு புறம்பான செய்திகளை கூறியுள்ளார் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். அன்புமணியுடனான சந்திப்பை தொடர்ந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். எங்கள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும், தொகுதிகளின் எண்ணிக்கை பிறகு முடிவு செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். அதிமுக பாமக இயற்கையான கூட்டணி, தமிழக மக்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படும் கூட்டணி. மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றி தமிழக மக்களின் ஒருமித்த எண்ணப்படி 2026 அதிமுகவின் நல்லாட்சியினை அமைப்போம் என பழனிசாமி கூறியுள்ளார். 2026 தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது. எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். எங்கள் தொண்டர்கள் எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என EPSஐ சந்தித்த பின் பாமக தலைவர் அன்புமணி கூறினார். அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள அன்புமணி தரப்பு பாமகவுக்கு 2026 தேர்தலில் 18 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மிக மிக வலுவான வெற்றி சாத்தியமுள்ள தொகுதிகளை கேட்டு பெற பாமக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக இணைந்துள்ள நிலையில் பொதுச் செயலாளர் பழனிசாமி திடீர் பயணமாக சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் ஆகியோரை இன்று இரவு சந்திக்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யாரும் வரமாட்டார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, பலம் வாய்ந்த கட்சிகள் வராது என்றுதான் சொன்னோம் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ள எதிர்க்கட்சி கூட்டணியாக அந்த கூட்டணி அமையாது என்பதுதான் எங்களின் கருத்து என்றார். அதிமுக பாமக கூட்டணி என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். கடந்த முறை பொங்கல் கொண்டாடிய போது ஏன் ரூபாய் 3000 கொடுக்கவில்லை என சீமான் கேள்வி எழுப்பினார். அரசு பேய்க்கதைகள் சொல்கிறது என நீதிபதிகள் சொல்லும்போது நான் சுடுகாடு என உதாரணமாக கூறியதில் தவறில்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். திமுக நிர்வாகிகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இந்து கோயில்களுக்கு சொந்தமான இடங்களை மீட்க வக்கற்ற திமுக அரசு பழமையான கோயில்களை தொடர்ந்து இடித்துக் கொண்டிருக்கிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அன்புமணியிடம் அதிமுக கூட்டணி பேச்சு நடத்தியது ஏற்புடையதல்ல. அன்புமணியை பாமக தலைவர் என பழனிசாமி கூறியது சட்டத்திற்கு எதிரானது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் தங்களது விருப்ப மனுக்களை ஜனவரி 9ஆம் தேதி முதல் தைலாபுரம் தோட்டத்தில் வழங்கலாம் என ராமதாஸ் அறிவித்துள்ளார். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கின் தீர்ப்பை படம் ரிலீஸ் தேதியான ஜனவரி 9ஆம் தேதி காலை ஒத்திவைத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதனால் திட்டமிட்டபடி படம் வெளியாவதில் குழப்பம் நிலவுகிறது. நீதிபதி GR சுவாமிநாதனை விமர்சித்து எழுதப்பட்ட புத்தகத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பொறுப்பில் உள்ள நீதிபதியை எப்படி விமர்சிக்க முடியும் என்றுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு பணிகளுக்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிராம கமிட்டி போட்டியை நடத்த அனுமதி கோரிய மனுவையும் கோர்ட் தள்ளுபடி செய்தது. பாமக கூட்டணி சேர்ந்ததில் மகிழ்ச்சி. பலமான தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் பலம் பெற்று இருக்கிறது. 2026 நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விலை மற்றும் வகைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. மேலும் தங்கு தடையின்றி ஆவின் பால் அனைத்து பகுதிகளிலும் விநியோகிக்கப்படுகிறது என ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்தை அதிக உறுதியுடன் எதிர்த்து போராடுவதற்கு தீர்மானத்தை உறுதிப்படுத்தினோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுடன் பேசிய பிறகு பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிரதமர் மோடி வருகிற 28ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் நடைபெறவுள்ள தாமரை மகளிர் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் MP ராகுல் வரும் 28ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கிராம கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். மொரீஷியஸ் அதிபர் தரம்பீர் கோகுல் தம்பதியினர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அவர்களை வரவேற்று தீர்த்த பிரசாதம் வழங்கினர். சபரிமலையில் அலைமோதும் கூட்டம் காரணமாக பக்தர்கள் 18ஆம் படி ஏறி சாமி தரிசனம் செய்ய 5 முதல் 8 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. நடிகர் விஜயின் ஜனநாயகனுக்கு 650, சிவகார்த்திகேயனின் பராசக்திக்கு 450 திரைகள் தமிழகத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நான் அஜித்குமாரின் வெறித்தனமான ரசிகை, அவர் அற்புதமான மனிதர் என பராசக்தி பட நடிகை ஸ்ரீலீலா தெரிவித்தார். எனக்கு பிரதமர் மோடியுடன் நல்ல உறவு இருக்கிறது. அதிக வரி கட்டுவதால் பிரதமர் மோடி என் மீது மகிழ்ச்சியாக இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். தமிழகத்தில் 2006ஆம் ஆண்டு தேர்தலில் 48, 2011இல் 63, 2016இல் 41 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது. ஆனால் 2021இல் அது 25 இடங்களாக குறைக்கப்பட்டது என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அதிமுக பாமக கூட்டணி உறுதியான நிலையில் கரூரில் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் மாவட்ட பாமக செயலாளர் கொங்கு பிரேம்நாத் தலைமையில் அன்புமணி தரப்பு பாமகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். நிர்வாக திறமையின்மை, நீதித்துறையின் சோம்பேறித்தனமான அகந்தை மற்றும் கள யதார்த்தங்கள் பற்றிய போதிய புரிதல் இல்லாத நிலை ஆகியவை கைகோர்த்தால் அதன் விளைவு இப்படிதான் இருக்கும் என திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா விமர்சனம் செய்துள்ளார். நாங்கள் ஊழல் வழக்கு பதிவு செய்வதற்காக ஒப்புதல் கவர்னரிடம் கொடுத்தோம், அதற்கு அவர் ஒப்புதல் தரவில்லை என அமைச்சர் நேரு தெரிவித்தார்.
மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சட்டசபையின் பதவிக்காலம் மே 10, 2026 அன்று முடிவடைகிறது. அதற்கு முன்பாக புதிய அரசு அமைய வேண்டும். மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 1.77 லட்சம் இ பாஸ்போர்ட் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் வசந்தன் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் பலவீனமாக இருப்பதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அரசு பள்ளியில் படிக்க வரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவது குறித்து கவலைப்படாமல் குடிக்க வருபவர்கள் எண்ணிக்கை பற்றி கவலைப்படுவதா என திமுகவுக்கு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இரத்த களரிகளை எதிர்பார்க்கிறார்களா நீதிபதிகள்? எல்லை கடந்து விட்டார்கள் என வைகோ தெரிவித்தார். இரத்த களரிகள் ஏற்பட்டால் நீதிபதிகளே பொறுப்பு என்றார். தமிழக மக்கள் எப்போதும் அரசு பக்கம்தான் உள்ளனர் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இதுவரை காணாத வளர்ச்சியை நோக்கி தமிழகத்தை கொண்டு செல்வோம் என்றார். ரூபாய் 1020 கோடி வரை ஊழல் செய்ததாக அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் அடிப்படையில் அமைச்சர் நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி ராஜ்யசபா அதிமுக எம்பி இன்பதுரை சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரை 167 கோவில்கள் இடிக்கப்பட்டுள்ளதாகவும் பக்தர்களுக்கு எதிரான விடிய அரசாக திமுக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என திருப்பூரில் இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் ராஜேஷ் குற்றம் சாட்டினார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் ரூபாய் 1.79 கோடி மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. திமுக ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் 1.99 கோடி மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளது. உண்மையான பக்தர்கள் திமுக ஆட்சியை பாராட்டுகிறார்கள். ஆன்மீக பெரியவர்கள் விரும்பும் ஆட்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம் என திண்டுக்கல்லில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி சிலர் குளிர்காய முயற்சிக்கின்றனர். இந்துக்களின் உரிமை பறிப்பு என மத்திய அமைச்சர் அமித்ஷா சொன்னது பொய். அவர் பொய்யான அவதூறுகளை பரப்பி சென்றுள்ளார் என திண்டுக்கல் அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். 2018ஆம் ஆண்டு கர்நாடக சட்டசபை தேர்தலின் போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஜனவரி 19ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் கோர்ட் சம்மன் அனுப்பியுள்ளது. ரீல்ஸ் ஹீரோவை தேடாமல் ரியல் ஹீரோவை தேடுங்கள் என அமைச்சர் மகேஷ் மாணவர்களிடம் பேசினார். தங்கள் பகுதி எம்எல்ஏ யார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாது என்பது பெருமையில்லை என்றும் அறிவுறுத்தினார். அன்புமணி அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள நிலையில் ராமதாஸ் விஜயின் தவேக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உரிமைத் தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி ஜனவரி 12ஆம் தேதி அல்லது பொங்கலுக்கு பிறகு வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். உயர்த்தப்பட்ட மகளிர் உதவித்தொகை ஜனவரி 12 அல்லது பொங்கலுக்கு பிறகு உயர்த்தப்படும். திருப்பூர் ஈட்டி வீரம்பாளையம் குமரன் குன்று முருகன் கோயிலை அகற்ற முயன்றபோது இந்து முன்னணியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் காடேஸ்வர சுப்பிரமணியம் காயமடைந்தார். 200 பேரை போலீசார் கைது செய்தனர். தவேக தலைவர் விஜயை சந்தித்தது உண்மைதான். யாருடன் கூட்டணி என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். தொண்டர்கள் எதிர்பார்த்த ஒரு கூட்டணியை அமைத்துள்ளோம். இது ஒரு வலுவான கூட்டணி. மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதே எங்களின் நோக்கம் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். திமுகவை துடை தெரிவோம் என சொன்னவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டனர் என்று திமுக ஆட்சியை ஒழித்து கட்டுவோம் என கூறிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேசினார். கூட்டணி தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியானது. எனக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருப்பதாக கூறும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அதை ஆங்கிலத்தில் எழுதிவிட்டால் நான் அரசியலை விட்டு போய்விடுகிறேன் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். தவேகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியிடம் கட்சியின் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாவடக்கமின்றி திரியும் திமுகவினருக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என அமைச்சர் ரகுபதியின் பேச்சை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் 26 பேர் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இதனால் நக்சல்களை அழிக்கும் நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது.
வி ராஜேஷுக்கு மேயர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் மேயர் பதவி தருவதாக கூறி பாஜக என்னை ஏமாற்றிவிட்டது என திருவனந்தபுரம் மாநகராட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கேரள முன்னாள் டிஜிபி ஸ்ரீலேகா வேதனை தெரிவித்துள்ளார். காவல்துறை உயரதிகாரிகள் வீடுகளில் ஆர்டர்லிகள் நியமிக்கப்படுவதை கண்காணிக்க கலெக்டர்கள் தலைமையில் குழுவை அமைக்க அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கேரள அரசு போக்குவரத்து கழகத்தை மேலும் பிரபலப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக KSRTCயின் விளம்பர தூதுவராக பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மீதமிருந்த நகைகளையும் திருட திட்டம் தீட்டியிருந்தனர் என்று கேரள ஐகோர்ட்டில் சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நடக்கும் நிகழ்வுகள் கவலை அளிப்பதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வெனிசுலா மக்கள் மீண்டும் வர வேண்டும் என கூறினார். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த புகாரில் பஞ்சாபின் பதான்கோட்டைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை போலீசார் கைது செய்தனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் பகையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என கோருவது தேச துரோகம் அல்ல என இமாச்சல பிரதேச மாநில ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 49ஆம் நாள் உற்சவத்தில் நம்பெருமாள் முத்துநீர் கிரீடம் சாற்றி வைரக்கல் அடுக்கு மகர கண்டிகை பதக்கங்கள் அணிந்து மஞ்சள் வர்ண பட்டு உடுத்தி பக்தர்களுக்கு சேவை அளித்தார். மாணிக்கவாசகர் குரு பூஜையையொட்டி மேட்டுப்பாளையம் ஆலாங்கொம்பில் அமைந்துள்ள நாகலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி 100க்கும் மேற்பட்டோர் 5 மணி நேரம் இடைவிடாமல் திருவாசகம் பாடினர். ஏராளமான பக்தர்கள் ரசித்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவின் சந்தனக்கூடு விழா கோலாகலமாக நடந்தது. மலையடிவாரம் முதல் உச்சி வரை 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ சத்குரு தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஒருமித்த குரலில் பாடியும் இசைத்தும் தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்தினர். ஹோசூரில் 30% ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் குடும்பத்தினர்களுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசு உரிய தீர்வு காணவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய பாஜக சார்பில் வேலப்பாக்கம் பழங்குடி கிராமத்தில் மோடி சமத்துவ பொங்கல் விழா நடந்தது. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ₹5.80 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை நுகர்வு விற்பனை சரிவால் கடந்த 3 நாட்களில் 60 காசுகள் குறைந்துள்ளன. பிப்ரவரி 1 முதல் பிளாஸ்டிக் இல்லா குற்றாலத்தை உருவாக்க அறிவிப்பு வெளியிடப் போவதாகவும் பிளாஸ்டிக் இல்லா குற்றாலத்தை உருவாக்க உள்ளதாக தென்காசி மாவட்ட வனத்துறை அலுவலர் ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னை ஏர்போர்ட், வண்ணாரப்பேட்டை மற்றும் விம்கோ நகர் வழித்தடத்தில் கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உதகையில் இருந்து 25 பயணிகளுடன் சென்ற தனியார் மினி பஸ் கள்ளக்குறை ஹாடா அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து 120 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். 3 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். 10 நாட்களுக்குள் காஞ்சிபுரம் புதிய பேருந்து நிலைய பணிகளை தொடங்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSCயின் செயலாளராக வானோத் முருகேந்தர்லால் பொறுப்பேற்றுள்ளார். அரசு மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டு 0 நிலையை எட்ட உள்ளது. ஆனால் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பால் மருத்துவர்கள் பணியிடங்கள் அதிகரிக்க வேண்டியுள்ளது என மதுரையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் திண்டுக்கல்லில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மதுரை விமான நிலையத்திற்கு காரில் சென்றபோது திடீரென காரின் டயர் வெடித்தது. டிரைவர் சாமர்த்தியமாக காரை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. வேறு காரில் ஏறி முதல்வர் விமான நிலையத்துக்கு சென்றார். திருப்பூரில் நிலவும் குப்பை பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 175 இடங்களில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமராக்கள் விரைவில் நிறுவப்பட உள்ளதாக திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தெரிவித்தார். ஜாய் கிறிசல்டாவின் குழந்தைக்கு தான் தந்தை என DNA சோதனையில் உறுதியானால் குழந்தைக்கு வாழ்நாள் முழுதும் பொறுப்பேற்க தயார் என சென்னை ஹைகோர்ட்டில் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 650 இடைநிலை ஆசிரியர்கள் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திண்டுக்கல் கொடைக்கானல் மலை கிராமத்தில் 100 ஏக்கரில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் சுற்றுலா முதலீட்டு பூங்கா அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் முதலைகள் உலாவுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விபரீதம் ஏற்படும் முன் முதலைகளை வனத்துறையினர் பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து 1270 கிலோமீட்டரில் தெற்கு தென்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. கோவையில் பொள்ளாச்சி, வால்பாறை, மானாம்பள்ளி, உடுமலை ஆகிய 4 வனச்சரகத்தில் குளிர்காலத்திற்கு பிந்தைய புலிகள் கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியது. தொடர்ந்து 7 நாட்கள் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தும் தனது தோட்டத்திற்குள் புகுந்த பாம்பை சர்வசாதாரணமாக பிடித்து பத்திரமாக மீட்ட வீடியோ சோசியல் மீடியாக்களில் பரவி வருகிறது. தனக்கு எதிராக அவதூறு பரப்ப ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்கக் கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,02,960 ரூபாய்க்கும், கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 12,870 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ICF-இல் பொது மற்றும் ஏசி அல்லாத ரயில் பெட்டிகளின் உற்பத்தியை மத்திய அரசு அதிகரிக்கிறது. நடப்பு நிதியாண்டில் 4,838 புதிய LHP பொது மற்றும் ஏசி இல்லாத பெட்டிகளை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மதுரவாயலில் ஆலப்பாக்கம் பிரதான சாலையில் செல்லும் மினி பஸ்ஸில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியபடி செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் நடைமுறை நிறுத்தி வைக்கப்படுவதாக ஹைகோர்ட் பதிவாளர் அறிவித்துள்ளார். திருவையாறு தியாகராஜர் 179வது ஆராதனை விழாவை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிப்பு காரணமாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்ட மீனவர்கள் மற்றும் ராமேஸ்வரம் மண்டப மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு வேண்டிய தீர்ப்பை வழங்கவில்லை என்பதற்காக நீதிபதி மீது ஜாதி மத சாயம் பூசி அற்ப அரசியல் செய்த திமுக அதே தீர்ப்பை உறுதி செய்துள்ள நீதிபதிகளையும் அவ்வாறு மிரட்ட முயற்சிக்கிறதா என அதிமுக MLA ராஜன் செல்லப்பா கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை சூலூர் அருகே உள்ள முதலிப்பாளையத்தில் பட்டப்பகலில் தனியார் பள்ளி ஆசிரியை வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 24 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நீலாம்பூர் போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் பெற்று பண மோசடியில் ஈடுபட்டதாக தேனி மாவட்ட முன்னாள் PRO சண்முக சுந்தரம் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சந்திக்க அனுமதி மறுப்பதை கண்டித்து அவருடைய சகோதரி அலிமா கான் மற்றும் PTI கட்சியினர் சிறைக்கு வெளியே பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை சரிவடைந்துள்ளது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் நடந்த போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் போலீஸ்காரர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுவரை நடந்த போராட்டத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 36ஆக அதிகரித்துள்ளது. தனது புதிய வரி கொள்கைகளால் 50 லட்சம் கோடி ரூபாய் வரி கிடைக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். 2026 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக இந்தியாவின் விக்ரம் ரத்தோரை அந்த அணி நியமித்துள்ளது. நடிகை ஸ்ரீலீலா தமிழில் இந்த பொங்கலுக்கு வெளியாகும் பராசக்தி படம் மூலம் அறிமுகமாகிறார். இவர் அளித்த பேட்டியில் மலேசியாவில் அஜித்தை ரேஸின் போது சந்தித்தது குறித்து கூறுகையில், அஜித்தின் தீவிரமான ரசிகை நான், ரேஸில் எனக்கும் அதிக ஆர்வம் உண்டு, அதனால்தான் அவரை நேரில் சந்தித்தேன் என்றார். மேலும் ஆதிக் இயக்கத்தில் அஜித்தின் 64வது படத்தில் இவர் நாயகியாக நடிப்பதாகவும் தகவல். வெளிநாடுகளை தொடர்ந்து கேரளா, கர்நாடகாவிலும் ஜனநாயகன் பட வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தியேட்டர்கள் முன்பதிவு கட்டணங்களை திருப்பி வழங்கி வருகின்றன. ஐரோப்பாவைச் சேர்ந்த 39 நாடுகளில் ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வெளியாகாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குஷி படத்திற்கு பின் மா இண்டி பங்காரம் என்ற படத்தில் கதையின் நாயகியாக நடிக்கிறார் சமந்தா. இதை நந்தினி ரெட்டி இயக்குகிறார். ஆக்ஷன் கதையில் உருவாகும் இதில் சமந்தா ஆக்ஷன் நாயகியாக நடித்துள்ளார். படப்பிடிப்பு நடந்து வரும் சூழலில் வரும் ஜனவரி 9 படத்தின் டீசர் வெளியாகும் என அறிவித்துள்ளனர். நீண்ட இடைவெளிக்கு பின் கில்லர் என்ற படத்தை இயக்கி நடிக்கிறார் SJ சூர்யா. நாயகியாக பிரீத்தி அஸ்ரானி நடிக்கிறார். இதன் படப்பிடிப்பு சென்னையில் நடக்கிறது. சண்டை காட்சியின் போது இவருக்கு காலில் அடிபட்டு காயம் ஏற்பட்டது. சிகிச்சைக்கு பின் மருத்துவர்கள் 2 வாரம் அவரை ஓய்வெடுக்க சொல்லியுள்ளனர். நீரஜ் கைவார் இயக்கத்தில் இஷான் கெட்டர், விஷால் ஜத்வா, ஜான்வி கபூர் நடிப்பில் ஹிந்தியில் வெளியான படம் ஹோம் பவுண்ட். இந்தியா சார்பில் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்ட இப்படம் தற்போது சிறந்த சர்வதேச திரைப்பட பிரிவில் 15 படங்களில் ஒன்றாக தேர்வானது. இறுதிப்பட்டியல் 22இல் வெளியாகிறது.
இன்று பிறந்தநாள் மற்றும் சினிமாவில் 50 ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் நடிகர் இயக்குனர் பாக்யராஜ் அளித்த பேட்டியில், சில ஆண்டுகளாக நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தேன். இப்பொழுது மீண்டும் படம் மற்றும் வெப் சீரிஸ் இயக்க உள்ளேன் என்றார். சீமான் இயக்கத்தில் மாதவன் பூஜா நடித்து 2006இல் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் தம்பி. தமிழ் சினிமாவில் தற்போது ரீரிலீஸ் ட்ரெண்ட் காலம் போகிறது. இதனால் அந்த படத்தையும் 20 ஆண்டுகளுக்கு பின்பு டிஜிட்டலில் மெருகேற்றி ரீரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். விரைவில் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகைகள் ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி ஆகியோர் தரிசனம் செய்தனர். கோயிலுக்கு வெளியே வந்த நடிகைகளிடம் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர்.